ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்றப்போ கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ரீசெண்டாக நான் ஒரு சகோதரியை சந்தித்தேன். அவங்களுக்கு 2 இயர்ஸ் மேலே பேபி தள்ளி போயிட்டு இருக்கான். அவங்களுக்கு பிசிஓடியும் இருக்கான். அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடும் இருக்கான். ஸோ நான் கேட்குறப்ப உங்களுக்கு ஓவலேஷன் டேட் தெரிஞ்சிச்சா அப்படின்றத கேட்டேன். இல்லைங்க, எனக்கு இன்னும் கூட ஓவலேஷன் டேட் தெரியாது. எனக்கு எத்தனை நாள் அவங்க பீரியட் சைக்கிள் அவங்க தெரியாமல் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பீரியட் சைக்கிள் தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு என்ன ஓவலேஷன் நடக்குதுன்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? அவங்க சொன்ன விஷயம் தெரியும். எனக்கு ரொம்ப அது ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரியப்படுத்திக்கோங்க, தெளிவாக இருந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பிசிஓடி டேப்லெட் எடுக்கலாம், குழந்தைக்கு எதுக்குள்ள டேப்லெட் எடுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பீரியட் ரெகுலர் பண்ண வச்சுருங்க. நீங்கள் டாக்டர் கிட்ட சொன்ன வேண்டிய விஷயம், எனக்கு ஒரு வருஷத்தில் குழந்தை வேணும் அப்படிலாம் கேட்கவே கேட்காதீங்க. உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் இருக்குது, பிசிஓடிலாம் இருக்குன்றப்ப ஃபஸ்ட்டு எனக்கு அதை சரி பண்ணுங்கள். அது சரியானாவே ஆட்டோமேட்டிக்காக குழந்தை தங்கிடும். இப்போ அந்த சிஸ்டர் 2 வருஷமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பாப்பா உருவாகிறதுக்கு மாதிரி டேப்லெட் கொடுத்துருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு பீரியடும் சரி பண்ணல, பிசிஓடியும் சரியாகலை. ஸோ நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு பீரியட் ப்ராப்பராக ஆகிறதுக்கான டேப்லெட் மட்டும் ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் அவங்களுக்கு பீரியட் எப்போவுமே வராதான். டாக்டர் கிட்ட போனால் ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க, அது போடுறதா மறுநாள் பீரியட் வருவான். ஸோ இது மாதிரி இருக்கிறப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு பீரியட் சைக்கிள் ரெகுலர் பண்ணிக்கோங்க. அதுக்கான டேப்லெட் வாங்கிக்கோங்க, அதுக்காக ஃபுட் எடுத்துக்கோங்க. அதை சரி பண்ணிவிட்டு அதே மாதிரி பிசிஓடி இருந்தாலும் எது இருந்தாலும் அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேபிக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் அதை சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. ஆமாம், இல்லை எனக்கு இது தெரியாமனா இத்தனை நாள் நான் ஏன் இருந்துட்டேன்னு சொல்லிட்டு இனிமேல் நான் பீரியட் சைக்கிள் சரி பண்ணுறேன், அப்புறம் பிசிஓடியை சரி பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் பேபிக்கு ட்ரை பண்ணுற மாதிரி சொன்னாங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் தவற பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு தானே அதுக்கப்புறம் நம்ம அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெக்னென்ட் ஆக முடியும் இல்லைங்களா? சரி, இப்போது நம்மளுக்கு கருமுட்டை வெடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. கருமுட்டை வெடிக்குதுன்றது நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? ஒருவேளை கருமுட்டை வெடிச்சிது அப்படின்றப்போ எத்தனை நாளுக்கு ஒரு முறை நம்ம ஒன்றா இருக்கணுன்றது இந்த பதிவில் சொல்லி கொடுக்க போகிறேங்க. சரிங்க, எனக்கு ஓவலேஷனே தெரியாது அப்படின்னாலும் சரி, இல்லைங்க எனக்கு ஓவலேஷன் தெரியும்னாலும் சரி. ஓவலேஷன் என்னங்க? கருப்பையிலேருந்து கருமுட்டை வெளியே வரனால தான் நம்ம ஓவலேஷன் சொல்கிறோம். எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா? அதாவது கருமுட்டை வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கருப்பையில் உட்காந்துட்டு இருக்கோம். அந்த டைம்லங்க நம்ம கணவன் மனைவி உறவில் ஈடுபடும் பொழுது ஆணோட விந்தணுக்கள் பெண்ணோட கருமுட்டைக்கு போகும்போது அது செல்களாக பிரிந்து கருப்பை அப்படியே குழந்தையா உருவாகுது. இது எல்லாரும் தெரிஞ்ச நார்மலான ப்ரொசீஜர். சரி, இதுக்கு நான் உணர்றது எந்த நாளில் நான் உணர்றது சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆக முடியும் நிறைய சகோதரிகள் கேட்குறீங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரே விஷயம் தான் சொல்ல போகிறேங்க. இந்த நாள் இருந்தால் ஒன்றா ஆகலாம், இந்த நாள் ஒன்றா இருந்தால் ஒன்றா ஆகலான்றது எதுவும் கிடையவே கிடையாது. நம்மளுக்கு டாக்டர் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா, ஒரு டேட்டை கொடுத்து இந்த டேட்டில் ஒன்றா இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த நேரத்தில் ஒன்றா இருந்தோன்றப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டு நமக்குள்ளே நார்மலாகவே இப்போ ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு தோணுன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பிடிச்சப்போ கொடுத்தா நம்ம நல்லா ஹாப்பியாக சாப்பிடுவோம். நம்மளுக்கு பிடிக்காதப்போ கொடுத்தா நம்மளுக்கு அது பிடிக்கவே இல்லை, அது சாப்பிடணும் கூட தோணவே இல்லை. அந்த டைமில் கொடுத்தா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காதுல்ல. அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, டாக்டர் குடிச்சு கொடுத்த டேட்டில் இருக்கிறது ஒரு விஷயம் தான். ஆனால் அந்த டைம் நம்மளுக்கு ஒரு மாதிரி புத்துணர்வு வரணும், ஒன்றா இருக்கணும்னு தோணணும் அப்படின்றப்போ நீங்கள் முன்னாடி ஒரு 2 வீக்கு ஒரு 2 வாரம் டாக்டர் குடிச்சு கொடுத்த டேட்டுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் தள்ளி போட்டு ஆற விடுங்க. சரிங்களா? அப்போ தான் நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு ஒன்றா இருக்கும் பொழுது அது ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு மாதிரி நம்மளும் அதில் நல்லா இருக்க முடியும். அதனால நம்ம ஒன்றா இருக்கும் பொழுது பெண்களுக்கு ஒரு திரவம் சுரக்கும், ஆண்களுக்கு வரா மாதிரியே பெண்களுக்கும் சுரக்கும். அது சுரந்தா மட்டும்தான் நம்ம ஒன்றா இருந்தோன்றப்ப ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும். சரிங்களா? நம்ம நிறைய டவுட்லாம் இருக்கும், நம்ம யார்கிட்ட போய் கேட்குறது என்னன்ற ஒரு குழப்பம்லாம் இருக்கும். நான் உங்களுக்கு டேரெக்டாகவே இதை இருந்தாலும் சொல்லி கொடுக்குறேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா என்னுடைய சகோதரிகள் நிறைய பேர் குழந்தை தள்ளி போகுதுன்றப்போ யார்கிட்டயாச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்கணும்னு தயங்குறப்போ அது நானாவே இருக்கட்டுமே, நானே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இப்போது ஓவலேஷன் நடக்க போகுதுன்றப்போ நம்ம உடம்பு கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி டயர்டாக இருப்பீங்க. உங்களுக்கே தெரியும் உடம்பு ஒரு மாதிரி அப்னாமல் ரொம்ப ரொம்ப வெள்ளைப்பட்டுட்டே இருக்கும். இதெல்லாம் நடக்குது, நம்மளுக்கு ஓவலேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். அது நடக்குறப்போ டெய்லியுமே ஒன்றா இல்லாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விடியற் காலையில் ஒரு 3 மணிக்கு ஒரு 4 மணிக்கு ஒன்றா இருக்கணும். இது மட்டும் நீங்கள் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம். நைட்டை ஒன்றா இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு முறை, 2 நாளைக்கு ஒரு டைம் இப்படி ஒன்றா இருந்தீங்கன்னா நார்மலாகவே உங்களுக்கு பாப்பா நின்றோம். எனக்கு ஓவலேஷன் தெரியாது அப்படிலாம் எது தெரியலாம் கூட பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? நீங்கள் ஒன்ஸ் ஒரு 10 டேஸ் ஒரு முறை, இன்னும் ரெகுலராக இருக்கிறத விட ஒரு 10 டேஸ் விட்டு ஒன்றா இருந்து பாருங்களேன். இன்னும் உங்களுக்கு நிறைய ஒரு உத்வேகம் கிடைக்கும், ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ளே நிறைய ஹார்மோன்ஸ் நிறைய சுரக்க ஆரம்பிக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நாளில் ஒன்றா இருக்கணும், அந்த நாளில் ஒன்றா இருக்குன்றது அடுத்தபட்ச விஷயம் தான். நீங்கள் ஹாப்பியாக ஒன்றா இருக்கணுன்றது தான் முக்கியமான விஷயம். சரிங்களா? நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேபியை பாருங்கள். அதாவது நான் 1 வருஷத்தில் குழந்தை உருவாக்கி கொடுத்துறேன், 2 வருஷத்தில் குழந்தை உருவாக்கி கொடுத்தேன் டாக்டர் சொன்னால் கூட ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சரி பண்ணாதான் குழந்தை நிற்கும். இப்போ இருக்கிற சயின்டிஃபிக் உலகத்தில் நிறைய விஷயம் மாறிட்டு இருக்கு, சுயநலமாக நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு இல்லைங்களா? நம்ம பிரச்சனை எதுன்றது நம்மளுக்கு தெரியும், அதை சரி பண்ண மட்டும் தான் குழந்தை நிற்குன்றது நான் பதிவில் சொல்லிக்கிறேங்க.
நேச்சுரலான ஒரு நிறைய ஃபுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருங்க. இயர்லி மார்னிங் இருங்க. ஒன்றானதுக்கப்புறம் வெயிட் தூக்காதீங்க. ஒன்றானதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஒன்றானதுக்கப்புறம் வந்து எதை பற்றி யோசிக்காதீங்க. டக்குன்னு எழுந்து போய் எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க. ஜஸ்ட் ஒரு 2 hours 3 hours வச்சு ரெஸ்ட்டில் இருங்க. அதனால தான் விடிகாலம் இருக்க சொல்கிறதுனா ஒரு 6 மணிக்கு எழுந்துப்பீங்களா, விடிகாலம் இருந்தீங்கன்னா 2 hours கால்குலேஷன் ஆகிடும். ஒன்றா இருந்தப்பறம் லெஃப்ட் சைட் திரும்பி படுத்துக்கோங்க. அன்றைக்கி ஃபுல்லாக நாளே தண்ணி குடிங்க. ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. அந்த சீசன் ஃபுட் இருக்கு இல்லையா, தர்பூசணி பழம், மெல்லாம்பழம், கிருணை பழம், அந்த சீசனில் வர ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா சாப்பிடுங்க. டெய்லியுமே காய்கறி சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்க. இதெல்லாம் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நிற்காத குழந்தை கூட நின்றுங்க. சிம்பிளான மெத்தடை ஃபாலோ பண்ணுறப்ப நம்ம ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகும். இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் எத்தனை வருஷம் உங்களுக்கு குழந்தை தள்ளி போயிடும் நீங்கள் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய்.